பொங்கல் விழாவுக்கு நடிகைகள் வந்தார்களே ஒழிய தீர்வு இன்னும் வரவில்லை. வடமாகாண சபைக்கு வந்த நிதியினை அப்படியே திருப்பி அனுப்பினார் வடமாகாண முதலமைச்சர். ஆனால் கர்ணமகாராசரை போன்று விதவைகளுக்கு வாழ்வளிப்பேன் என்று பார் லைசன்ஸ்களை வாரி வழங்குகின்றார். மலையக மக்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கவில்லை என்றால் தீக்குளிப்பேன் என்று வடிவேல் சுரேஷ் அவர்கள் பகிரங்கமாக பேட்டி அளிக்கின்றார். அவர் இன்று வரை இறந்த பாடில்லை. எங்களுக்கு 13 வேண்டாம், சமஸ்ரீயும் வேண்டாம், தனிநாடும் வேண்டாம், 1000 ரூபாய் சம்பளமும் வேண்டாம், எங்களுக்கு ஒரு ரூபாய் சோறு போடுங்கள் ஐயா. தீபாவளிக்கு தீர்வு வரும் என்றார்கள். பொங்கல் விழாவுக்கு நடிகைகள் வந்தார்களே ஒழிய தீர்வு இன்னும் வரவில்லை. வடமாகாண சபைக்கு வந்த நிதியினை அப்படியே திருப்பி அனுப்பினார் வடமாகாண முதலமைச்சர். ஆனால் கர்ணமகாராசரை போன்று விதவைகளுக்கு வாழ்வளிப்பேன் என்று பார் லைசன்ஸ்களை வாரி வழங்குகின்றார். இது மட்டுமல்ல, மலையக மக்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கவில்லை என்றால் தீக்குளிப்பேன் என்று வடிவேல் சுரேஷ் அவர்கள் பகிரங்கமாக பேட்டி அளிக்கின்றார். அவர் இன்று வரை இறந்த பாடில்லை. இதிலிருந்து புலப்படுவது என்னவென்றால், இந்த அரசியல்வாதிகளினுடைய நிலைமைகளை அறிந்துதான் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். எங்களுடைய தமிழ் இளைஞர்களுக்கு தெரிந்த விடயம் இந்த 3 பள்ளி மாணவர்களுக்கு தெரியவில்லை. அடிப்படை பிரச்சனை இங்குதான் இருக்கின்றது. அழகாக கூறினார் பாருங்கள், இனப்பிரச்சனை தான் எங்களுடைய அன்றாட இடர் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்று நான் முதல் கூறியவாறு இன்றைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை அறிந்து இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பானது வெற்றி பெறவில்லை. இதுதான் அடிப்படை காரணம். அடுத்து அழகாக கூறுகின்றார் பாருங்கள், இந்த வாதத்தினுடைய கதாநாயகரை இந்த 3ஆம் விவாதி தான். அழகாக கூறினார் பாருங்கள், இனவாதம் என்பது அன்றாட பிரச்சனையா என்று கேட்டிருந்தார். எனக்கு 5 கேள்விகள் இருக்கின்றது. முதலாவது, அரசாங்கத்தால் பிடுங்கப்பட்ட காணிகள் அனைத்தும் தமிழர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டனவா? அடுத்ததாக, அதிமேதகு ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருகின்ற நேரம் மாத்திரம் விடுவிக்கப்பட்ட மாணவ முகாம்களானது வடக்கிலும் கிழக்கிலும் நிரந்தரமாக அளிக்கப்பட்டு விட்டனவா? மூன்றாவது, சேனல் 14 மூலமாக கிளம்பிய சர்ச்சைகள் அனைத்திற்கும் நீதி கிடைத்து விட்டனவா? இந்த 3ற்கும் விடையானது ஆம் இல்லை என்றால் ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றும் இனப்பிரச்சனை எங்களுடைய அன்றாட பிரச்சனையாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு விடயத்தை புரிக்க வேண்டும், எங்களுக்கு நீதிகள் இன்னும் கிடைக்கவில்லை. காணாமலாக்கப்பட்டோர் உறவுகளுக்காக இன்றும் எங்களுடைய தாய்மார்கள் வாசலை விழிவைத்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உளவியல் பிரச்சனை இந்த 3 பள்ளி மாணவர்களுக்கு தெரியவில்லை. கூறுகின்றார்கள் அழகாக, அரசியல்வாதிகளானவர்கள் கல்வி கற்றவர்கள் என்று. அரசியல்வாதிகள் கல்வி கற்கவில்லையாம், அதனால் அவர்களுக்கு மோசடி செய்ய தெரியாதாம். அரசு ஊழியர் கல்வி கற்றவர்களாம். இந்த ஓடி விளையாடு பாப்பா என்று விளையாடி கொண்டிருந்த அரசியல்வாதிகள் தான் 11 ஊழல் மோசடி வழக்கிலே சிக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் கூறுகின்ற கல்வி கற்காத பாப்பாக்களாக இருக்க அரசியல்வாதிகள் தான் இந்த ஊழல்களை செய்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் பிரச்சனை எங்கு இருக்கின்றது? அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்கள் 5க்கும் 10க்கும் 500க்கும் 1000க்கும் லஞ்சம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அரசியல்வாதிகள் கோடிகளில் ஊழலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்தும் யாருடைய பணம்? மக்களினுடைய பணம். தமிழ் மக்களினுடைய வளங்களை சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள். அடுத்ததாக ஒரு விடயத்தை கூறினார் பாருங்கள், அதாவது சென்ற சொல்லாடலே, அதாவது 2023 சொல்லாடலே ஒரு விடயத்தை கூறினார்களாம். அரசு ஊழியர்களுக்கு IMF ஆனது அரசு ஊழியர்கள் சும்மாக சம்பளங்களை வழங்க வேண்டாம் என்று கூறினோமாம். அதே சொல்லாடல் தான் ஒழுங்காக அவர்கள் செவிமடுத்திருந்தார் ஒரு விடயம் விளங்கி இருக்கும். CIA BOC என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான சார்த்திதழ்களை தொடர்பான திணைக்களமானது இடம்பெற வேண்டும் என்று கூறினார். காரணம் என்ன? அரசியல்வாதிகளுடைய வெளிப்படையான நிதி கட்டமைப்பானது அவர்கள் இல்லை. வெளிப்படையாக அவர்கள் நிதிகளை சேர்க்கவில்லை. அதனால் ஊழல் மற்றும் லஞ்சம் தொடர்பான சார்த்தல் தொடர்பான திணைக்களங்களை உருவாக்க வேண்டும் என்று IMF ஆனது பரிந்துரை செய்திருந்தது. அடுத்ததாக, கிழக்கு மாகாணத்திற்கும் மேய்ச்சல் தடை பிரச்சனைக்கு சுமந்திரன் போராடினாராம். அண்மையில் தான் அனுர திசாநாயக்க முன்னிலையில் கஜேந்திரகுமார் 20 வருடங்கள் கழித்து 20 பரிந்துரைகளை புதிதாக முன்வைத்திருந்தார். அந்த 20 பரிந்துரைகளிலுமே கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மேய்ச்சல் தடை பிரச்சனை குறிப்பிடப்படவில்லை. காரணம் என்ன? இங்கு அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கத்தினாலும் சிங்கள பேரினவாத அரசியல்வாதிகளாலும் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் வாய்ப்பொத்தி கைகட்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதை அறிந்துதான் தமிழ் இளைஞர்கள் பாராளுமன்றத்தில் புதிய பெறுபர்களை காண்பதற்காக திட்டங்கள் இறங்கினார்கள். ஆக இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கின்றது. எங்களுடைய தரப்பு வாதத்திற்கு வருவோமையானால் எங்களுடைய வாதம் இவ்வளவுதான்.
ஒரு அரசியல்வாதி என்போம் தமிழர் சிறுபான்மையினத்தினையும் பெரும்பான்மையினத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தி நாங்கள் கைகளில் அதிகாரங்களை கொடுத்து அனுப்புகின்றோம். அவ்வாறு அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய அரசியல்வாதியானவன் தமிழர்களுடைய பிரச்சனையை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். தமிழர்களுடைய பிரச்சனையையும் தமிழ் மக்களுடைய இடர்களையும் தீர்ப்பதற்கான வழிவகைகளை பாராளுமன்றத்தில் பேச வேண்டும். அதற்கு தான் அமைச்சு பதவிகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அழகாக நாங்கள் அரசியலமைப்பு உதாரணம் காட்டினோம். நாங்கள் பல ஆய்வாளர்களையும் பல விடயங்களை குறிப்பிட்டு கூறியிருந்தோம். பல நிதர்சன ஆதாரங்களை முன்வைத்திருந்தோம். இவர்கள் முன்னும் நடைமுறை ஆதாரங்களை கூறுகின்ற என்று பிதற்றிக் கொண்டே இருந்தார்கள். ஒரு சுழலுக்களை சிக்கிக் கொண்டிருந்தார்கள். எங்களுடைய கோணங்கள் 3 தரங்களில் ஆராயப்பட்டிருந்தது. சிறந்த பிரதிநிதித்துவம் இல்லாமை அது நாங்கள் அழகாக விளக்கப்படுத்தியிருந்தோம். பிரச்சனை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்தாமல் அரசியல் லாபங்களுக்காக அரசியல்வாதி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று 2வது தளத்தினை நாங்கள் முன்வைத்திருந்தோம். பிரச்சனைகளை உருவாக்குவதே அரசியல்வாதி தான். சிங்கள பேரணவாதர்கள் எங்களுடைய அன்றாட பிரச்சனைக்கு எவ்வாறு காரணமாக இருப்பதால் என்ற ஆதாரங்களை சமர்ப்பித்திருந்தோம். 3வது விடயத்தை நாங்கள் கூறியிருந்தோம். பாருங்கள் எவ்வாறு மக்களுடைய அதிகாரங்களை துஷ்பிரயோகப்படுத்துகின்றார்கள் என்று. நேர்மையாக இருக்கக்கூடிய நீதிவான்களையும் அரச ஊழியர்களையும் கூட கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் தங்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தினூடாக சீரடிய செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இதுதான் இன்றைய அரசியல்வாதிகளின் நிலைமை.